குழந்தைங்களுக்கு ஹோமியோபதி மெடிசின்ஸ் குடுக்கலாமா? வேணாமா? நெறைய பேருக்கு பயம் இருக்கும். இதனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமா? அப்படின்னு நெறைய பேர் பயப்படுவாங்க. ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ குழந்தைங்களுக்கு குடுக்கலாமா? இதனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா? ஹோமியோபதினால கம்ப்ளீட் கியூர் இருக்கா? அண்ட் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் நம்ம ட்ரீட் பண்றோம் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஜாய், ஹோமியோபதி கன்சல்டன்ட், ஜாய் ஹோமியோ கேர், சென்னை. ஸோ இன்னைக்கு நெறைய பேர் இருக்க டவுட்ஸ் தான் நம்ம கிளியர் பண்ண போறோம். ஸோ ஹோமியோபதி குழந்தைங்களுக்கு சேஃபா அப்படின்னா 100% சேஃப். பிறந்த குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே ஹோமியோபதி எடுக்கலாம். ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே இல்லை. அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வர சளி, அடிக்கடி வர காய்ச்சல், தொண்டவலி, மெயினாக பார்த்தீங்கன்னா மூக்கடைப்பு. பிறந்த குழந்தைங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மூக்கடைப்புனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க, தூங்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்க எல்லா கண்டிஷன்ஸ்க்குமே ஹோமியோபதி நல்லா கேட்கும். அதே மாதிரி ரொம்ப அடிக்கடி அழுதுகிட்டே இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி நல்லா ஒர்க் ஆகும். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா மோஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் குழந்தைக்கு ஹோமியோபதி ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஹோமியோபதி ரொம்ப ஸ்லோவா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஹோமியோபதி ஸ்லோவா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் நிறைய மெடிசன்ஸ் ட்ரை பண்ணிட்டு கடைசி ஹோமியோபதிக்கு உடனே ரிலீஃப் வேணும்னு நினைப்பாங்க. ஸோ இது ஹோமியோபதியில் மட்டும் இல்லை, எந்த சிஸ்டமாலையுமே உடனே ரிலீஃப் கொடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். பட் ஸ்டார்டிங்கே ஹோமியோபதிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம உங்களை கம்ப்ளீட்டாக சீக்கிரமாக கியூர் பண்ணிடலாம். ஸோ சில கேஸ் நிறைய பேர் க்ரானிக் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு ரொம்ப நாள் இருக்க நோய்க்கு தான் ஹோமியோபதி கேட்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லா கம்ப்ளைண்ட்ஸ்க்குமே ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் இருக்குது. சளி தொல்லை, சைனஸ் கம்ப்ளைண்ட்ஸ், அலர்ஜி, தலைவலி, எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்குமே ஹோமியோபதியில் அற்புதமான மருந்துகள் இருக்குது. விமன் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு எல்லா வர பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியில் நல்ல மருந்துகள் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே சர்ஜரி தான் ஒரு தீர்வா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஹோமியோபதியை ட்ரை பண்ணலாம். ஹோமியோபதி எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் ஆகணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு குழந்தைங்க கிட்ட கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, ஒரு 7 மாத குழந்தை. அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டனே மோஷன் போயிடும். ஸோ மழையில் வச்சு ஊட்டி விட்டுருப்பாங்க, மழையிலே அந்த குழந்தை மோஷன் போயிடும். ஸோ இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது, என்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் 3 டோஸ் தான் மெடிசன்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த குழந்தை 2வது டோஸ் எடுக்கும் போதே அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அந்த குழந்தைக்கு குறைஞ்சிருச்சு. ஸோ 3rd டோஸ் எடுத்ததுக்கு அப்புறத்துலேருந்து அந்த மோஷன் போகிற அந்த பிரச்சனையே அந்த குழந்தைக்கு இல்லை. ஸோ அந்த அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிட்றதுலேருந்தே அந்த குழந்தைக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு ஹோமியோபதி எவ்வளோ சீக்கிரமாக ஆக்ட் ஆகும் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ உங்களுக்கும் கியூர் சேஃபாக வேணும், கம்ப்ளீட் கியூர் வேணும், பர்மனெண்ட்டாக வேணும், சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் வேணும் அப்படின்னா ஹோமியோபதி ட்ரை பண்ணுங்கள்.